ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பச்சை தட்டாம்பயிறு குழம்பு எப்படி கறி குழம்பு டேஸ்ட்டில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் பச்சை தட்டாம்பயிரை நல்லா உரித்து கழுவி இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு நம்ம என்ன செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கப்பில் 1 டீஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துக்கோங்க. ஒரு 10 முந்திரி பருப்பு, ஒரு அரை டீஸ்பூன் அளவு கசகசா. இது எல்லாத்தையும் தண்ணி ஊற்றி ஒரு 1/4 மணி நேரம் இது ஊறட்டும். இது 1/4 மணி நேரம் நல்லா ஊறினதுக்கப்புறம் ஒரு மிக்சர் ஜாரில் ஒரு 5 சின்ன வெங்காயம், ஒரு அரைச்சில் தேங்காவை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே ஊற வச்சுருக்க இந்த இதை சோம்பு இதெல்லாம் இதில் சேர்த்து நம்ம நல்லா அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்துக்கிறணும். இதுக்கப்புறம் இதில் ஒரு 2 ஏலக்காய், ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு 2 கிராம்பு இதையும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். அது நல்லா அரைச்சதுக்கப்புறம் இப்போ நம்ம ஒரு குக்கர் வச்சு அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கிற போகிறோம். எண்ணெயில் தாளிக்கிறதுக்கு ஒரு பிரியாணி இலை, ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு 2 கிராம்பு, ஒரு சின்ன ஸ்டார் இது எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சம் லைட்டாக தாளிச்சுக்கோங்க. இது கொஞ்சம் லைட்டாக பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் லைட்டாக நல்லா பொன்னிறமாக லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்கணும். இது நல்லா கறிக்குழம்பு டேஸ்ட்டில் இருக்கும். கட்டாயம் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை இதோட சேர்த்துக்கோங்க. இந்த பயிர் இல்லாமல் நான் சொல்கிற மெத்தடை அப்படியே செஞ்சிங்கன்னா உங்களுக்கு ரோட்டுக்கடையில் கிடைக்கிற எம்டி சால்னா மாதிரியே இருக்கும். அது நீங்கள் பயிர் இல்லாமையும் செஞ்சு பார்க்கலாம். ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள் 2 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. நான் என் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ அரைச்சி வச்சுருக்க அந்த தேங்காய் முந்திரி பேஸ்ட்டை இதோட சேர்த்து நல்லா கொஞ்சம் லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம். இதெல்லாம் பச்சை வாசனை போனதுக்கப்புறம் இப்போ நம்ம பயிரை இதில் சேர்த்து மொத்தமாக தான் எல்லாத்தையும் வேக விட போகிறோம். இது பச்சை தட்டாம்பயிறுனால சீக்கிரம் வந்துடும். இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு போட்டிருக்கோங்க. இப்போ பயிரை இதை இதோட சேர்த்துட்டு தேவையான அளவு இந்த கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி வச்சு நம்ம விசில் வைக்க போகிறோம். இது நீங்கள் சாதத்துக்கும் சாப்பிட்டுக்கலாம், இல்லை பரோட்டா இல்லை சப்பாத்தி இந்த மாதிரி எதுக்குனாலும் நீங்கள் சைட் டிஷ்ஷாக தொட்டுக்கலாம். ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதோட நீங்கள் எந்த பயிரை வேணாலும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இந்த மெத்தடில். இப்போ குக்கரில் விசில் போட்டு ஒரு 2 விசில் வச்சேன்னா சுவையான பச்சை தட்டாம்பயிறு கிரேவி தயார். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.